இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவை ஏதாச்சும் திட்டிங்களா? ஆதித்யா சொன்னா கேளு. இருமா. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? வாஷ்ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாங்கப்பா. ஆதித்யா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்க வேண்டான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்ன யாரும் எதுவுமே சொல்லல. நீ முதல்ல வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். வா. விடுமா. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அம்மாவை ஏதாவது சொன்னீங்களா? அப்பா ஏன்ப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதித்யா என் பொறுமைய சோதிக்காத. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் அப்பா கிட்ட தான் கேக்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன். அம்மா அடிக்காதம்மா. கேட்க மாட்டியா? அம்மா வலிக்குதும்மா. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா என்ன அடிக்கிறாங்கப்பா. அம்மாவும் பையனும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களே, இது விடக்கூடாது. பாரதி, இப்ப எதுக்கு ஆதித்யாவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியும். அதை விட்டுட்டு சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்? ஓட்டிட்டு போய் சொல்லுங்க, போங்க. ஆதித்யா இங்க பாரு, இனிமே நீ ஆதியா அப்பான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் உண்மையா உனக்கு அப்பாவே கிடையாது. முடியாது. இவர்தான் என்னோட அப்பா. நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆதித்யா சொன்னா புரிஞ்சுக்கணும். குட் பாய் தானே நீ. ஆதியை இனிமே அங்கிள்னு தான் கூப்பிடணும். அங்கிள்லாம் கூப்பிட முடியாது. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா ஏன்பா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? சொல்லுங்கப்பா. நீங்க தானே என்னோட அப்பா. அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. அட கடவுளே, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த கண்ணால பார்த்து தொலையணும்னு தெரியலையே. டேய், அதான் சொல்றாங்கல்ல, இனிமே அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். கூப்பிடாதன்னா கூப்பிடாத, அவ்வளவுதான். இல்ல, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏய் சொல்றேன். பாரதி, எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? வாடா. விடுமா. நீ என்கிட்ட பேசாத. போமா. இது வெறும் ஆரம்பம் தான் பாரதி. உன்னை எப்படி அடிக்கணும்னு தெரியாம இவ்ளோ நாளா வேற வேற வழியில உன்கிட்ட மோதிட்டு இருந்த. இனிமே ஒவ்வொரு அடியும் இந்த மாதிரி தான் இருக்கும். அது தாங்கிக்க முடியாம என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். போக வைப்ப.